உங்களுடைய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பெண்டிங் ஒர்க் அப்படியே சேர்ந்து வந்து அப்படியே பைலப் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு உங்கள் பாஸ் வந்து அந்த ரிப்போர்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நமக்கு அது ஞாபகம் வந்து அதை போய் தேடி எடுத்து நம்ம நிறைய இன்னும் மறுபடியும் டைம் கேட்கும்போது பாஸ் அவர் தான் இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. டே டு டே ஃபங்க்ஷன் நமக்கு அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கூடவே வந்து உங்களுடைய பெண்டிங் ஒர்க்கை தினசரி எடுத்து அதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராக்ரஸ் 1 இன்ச் அதில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி ஒரு 1% அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மாதம் கழிச்சோ இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சோ உங்கள் பாஸ் வந்து அந்த ஒர்க் என்னாச்சு அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு அவர் மறந்த விஷயத்த கேட்கும்போது இல்லை சரி இந்த ஸ்டேஜில் இருக்கே எனக்கு 2 days கொடுங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற ஸ்டேஜ்லேயே நம்ம இருக்கணும். அவருக்கு சொன்ன அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது, அவரும் மறந்துட்டாரு நம்மளும் மறந்துட்டோம் அப்படின்றது ஏற்புடைய விஷயம் கிடையாது. இதை வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கணும். உங்களோட பெண்டிங் ஒர்க்கு எப்பப்போ வந்து அது பைலப் ஆகாமல் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து அதில் வந்து சின்ன சின்ன க்ரோத் காமிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் தினமும் வந்து அதில் ஏதாவது ஒரு ஒர்க்கு, சின்னதாக ஒரு ஒர்க்கு அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி சின்னதாக ஒரே ஒரு டேட்டா என்ட்ரி போட்டு வச்சா கூட அது பரவாயில்ல. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அது தொடர்பாக சின்ன கன்சிஸ்டன்ட் விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தட் வில் பைல் அப். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். பாஸ் சடனாக வந்து திடீர்னு கேட்கும்போது நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை, ஏற்கனவே சொன்ன ஸ்டேஜ்லேயே இருக்குன்றது கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரிக்ஷன் வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பெண்டிங் ஒர்க்கை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்கணும். அடிக்கடி அது தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக சண்டேல வீட்டில் இருக்கும்போது பண்ணலாம், இல்லை வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி பண்ணலாம், இல்லை மதியம் லஞ்ச் டைமில் எப்பப்போலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வந்து பெண்டிங் ஒர்க்கில் சின்ன வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நாளடைவில் அந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் பெண்டிங் ஒர்க்கோட வேல்யூ அடிஷனை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த ஒரு விஷயமும் வந்து ஏற்புடையது கிடையாது. இதை நீங்கள் வந்து பைலப் பண்ண விட்டீங்கன்னா இது நாளாக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கும். இதனால் ஜாப் போனவங்க கூட இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்சிஸ்டன்சி இன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தொடர்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கணும். உங்களோட ஃபோனில் ரிமைண்டர் போட்டு வச்சுருக்கலாம், இல்லை உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் சொல்லி அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ண சொல்லலாம், உங்களோட சிஸ்டமில் ரிமைண்டர் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது உங்களோட பெண்டிங் ஒர்க் வந்து பெரிய அளவில் ஒரு மவுண்டெயினாக கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் ஆகாது. இது ரொம்ப முக்கியம். பெண்டிங் ஒர்க்காகவே இருக்கிறது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. ஸோ அதில் வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக கன்சாலிடேட் பண்ணுற டேட்டா, லாஸ்ட் இயர்க்கான ஒரு கன்சாலிடேட் பண்ணுற ஒரு டேட்டா, இல்லை ஏற்கனவே வந்து ஒரு பேக்லாகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான விஷயம், முக்கியமாக ஸ்டாச்சுரி விஷயங்கள், ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்சஸ், ஸோ இதிலலாம் வந்து யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன். ஸோ இதை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்து இட்ஸ் அ ஹேபிட். இதை நீங்கள் வந்து டெய்லி பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்சிஸ்டன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்துடும். அதை நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு பெண்டிங் ஒர்க்கை நான் பெண்டிங்காக வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து இருக்கணும். அதனால் அவர் ரிமைண்டர் பண்ணால் தான் செய்வார் அப்படின்னு இல்லாமல் எந்தெந்த ஒர்க்கை எப்பப்போ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணும். ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுன்றது 4 வருஷ கணக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் நம்மளை சுற்றி வந்து நிறையா பாலிட்டிக்ஸ், நிறையா விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற சின்ன ஒரு இஷ்யூனால் நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாததுனால, இந்த பெண்டிங் ஒர்க்லாம் பைலப் ஆகி இருக்கிறதுனால, பேக்லாக்லாம் கரெக்டாக வந்து கிளியர் பண்ணாததுனால இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து ஒரு நாள் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அப்போ அது வரைக்கும் நம்ம அங்கே இருக்கவா போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது, அது வேறு. பட் நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் டு த பொசிஷன் விச் யூ ஹோல்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய கெரியர் க்ரோத் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை வந்து அதாவது நல்ல விஷயங்களை நம்ம வந்து பழக்கமாக்கிக்கலாம். நம்மளுடைய டே டு டே ஃபங்க்ஷனில் அதை வந்து பழக்கமாக்கிக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது தான் உங்களுக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து கவனமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் எப்போதுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு வாண்டட் ப்ரொஃபைலாக இருக்கும். நம்ம எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் சரி, நம்ம பண்ண ஒர்க்கை வந்து கிளியராக அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணி இவ்வளோ பேக்லாக் வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிக்கும் போது கண்டிப்பாக தே வில் லுக் இன்டு அவர் ப்ரொஃபைல். அதுக்கு நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. நம்மளோட காஸ்ட், இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கோ அது எல்லாமே உங்களோட காஸ்ட்டாக மாறிடும். இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேக்லாக், இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்கெலாம் அப்பப்போ கிளியர் பண்ணுற அந்த
அந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும்போது அது உங்களுடைய மார்க்கெட் காஸ்ட்டை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். உடனே இல்லைனா கூட அடுத்தடுத்த சில வருஷங்களில் உங்களோட மார்க்கெட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களோட மார்க்கெட் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த டே டு டே ஃபங்க்ஷன் பார்க்குறது மட்டும் கிடையாது. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து ப்ராப்ளம் சால்விங், ட்ரபிள் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி பேக்லாக்லாம் பார்க்குறது, இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் உங்களோட மார்க்கெட் காஸ்ட். அப்போ ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம வந்து வீக்காக இருக்கோம், அந்த ஏரியா நமக்கு தெரியாது, நம்ம வந்து பெண்டிங்காக வச்சுடுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது வந்து நமக்கு ஒரு மார்க்கெட் காஸ்ட்டாக இருக்காது. ஸோ பெண்டிங் ஒர்க்கெலாம் கிளியர் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். உங்களோட ஐடென்டிட்டியை வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தனியாக அது எடுத்து காமிக்கும். அதனால் அந்த பெண்டிங் ஒர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்குமே உங்களோட மார்க்கெட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தானாகவே நடக்கும். ஆனால் நீங்கள் போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த சேலரிக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த பொசிஷனுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களோட மார்க்கெட் காஸ்ட் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வந்து போய் ரீச் ஆகும். உங்கள் கம்பெனிலேயே உங்களுக்கு இன்க்ரீஸ் கிடைக்கலாம், இல்லை வெளியில் போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் கிடைக்கலாம், எப்படி வேணால் இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களோட எபிலிட்டி, உங்களோட ஸ்கில் செட் எல்லாமே உங்களுடைய காஸ்ட்டாக மாறிடும். உங்களுக்கு வந்து அது வந்து மணியாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட்டும் எடுக்க தேவையில்லை. அதுக்கு உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸ் எடுத்தீங்கனாலே இந்த மார்க்கெட்டில் உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கான, உங்களுடைய எபிலிட்டிக்கான அந்த காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இதை வந்து நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க, உணர்வீங்க. அதனால் உங்களுடைய டே டு டே ஃபங்க்ஷன்ஸில் உங்களோட பெண்டிங் ஒர்க்கு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு கன்சிஸ்டன்சி இன் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தட் பிளேஸ் மேஜர் ரோல் இன் யுவர் கேரியர். அதுதான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. அன்னன்னைக்கு பார்க்குற ஒர்க் மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல் பேக்லாக்லேருந்து எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மல்டிபிள் லெவலில் 360 டிகிரி லெவலில் உங்களுடைய ஒர்க்கு, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, உங்களோட ரோலில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான மார்க்கெட் காஸ்ட் வந்து நிச்சயமாக வந்து ஒரு எக்ஸலண்ட்டான லெவலுக்கு ரீச் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். இதை நீங்கள் யார்கிட்டையும் போய் கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டாம், இங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் அண்ட் கீப் ஆன் ஒர்க்கிங். உங்களுடைய டே டு டே பர்ஃபார்மன்ஸ், டே டு டே ஒர்க் வந்து உங்களுக்கே ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எந்த இன்டர்வியூ போனாலும் நீங்கள் பேசும்போதே ரெக்ரூட்டருக்கு தெரியும் நீங்கள் ஒரு செல்ஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து எக்ஸிபிட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஷோ இட். அதை நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் காமிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பேசுகிற முறையிலே வந்து உங்களுக்கு தெரியும். ஈவன் டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் ஹவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யூ ஆர் அப்படின்றது அந்த லிசனருக்கு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதனால் உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ், என்னென்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய டே டு டே ஃபங்க்ஷனில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, பேக்லாகில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டாச்சுரியில் என்னென்ன கிளியர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த சீட்க்கு வரும்போது எவ்வளோ பெண்டிங் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. Like, share, and subscribe Yes Boss HRE channel.